சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மகளிர் தின கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த கொண்டாட்டத்தில் என்ன நிகழ்வுகள் நடைபெறுகின்றன? இன்று மார்ச் 8 உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல இந்த மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. முன்னதாக மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்பு அங்கு வைக்கப்பட்டிருந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டில் கேக் வெட்டி தன்னுடைய அந்த கொண்டாட்டத்தையும் மகளிர் தின வாழ்த்துக்களையும் மகளிர் அணிக்கு அவர் தெரிவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மார்ச் 8ஆம் தேதி அஇஅதிமுக சார்பில் மகளிர் தினம் கொண்டாடப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டும் மகளிர் தின விழா என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய சிலைக்கு மருத்துவ மரியாதை செலுத்திய பிறகு கேக் வெட்டினுடைய வாழ்த்துக்களையும் மகளிர் அணிக்கு தெரிவித்தார். இப்ப அங்கிருக்கிய மகளிருக்கு நலத்திட்ட தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் ஆண்டுதோறும் வழங்கப்படும். அந்த அடிப்படையில இந்த ஆண்டும் வெகு விமர்சையாக மகளிர் தின விழா என்பது அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அபிநயா.